அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியில் அதிக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய வேளாண் துணை அமைச்சர் கே பன்னீர்செல்வம் நெல் ஈரப்பதம் தொடர்பான கோரிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று சாடினார். மழை வருவதற்கு முன்பே எப்படி அறுவடை செய்ய முடியும் என தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் அமைச்சர் கே பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் குறுவை தொகுப்பு அறிவித்து அதன் மூலமாக இந்த ஆண்டு குறுவை தொகுப்பு கிட்டத்தட்ட 214 கோடி அளவுக்கு டெல்டா பகுதியும் நான் டெல்டா பகுதியும் கூடுதலாக அறிவித்தார்கள். அது ஒரு நடுவு மானியமாக மிஷின் நடுவுக்கு 4000 ரூபாயும் அதுக்கு இடுபொருள் இலவசமாகவும் கொடுக்கின்ற திட்டத்தால் நேரத்தில் தண்ணியை மேட்டூர் அணை ஆண்டுதோறும் திறக்கின்ற காலத்தாலும் அதிகமான விவசாயிகள் அதேபோல் நெல்லினுடைய விலை அதிகரித்து கிட்டத்தட்ட 2500 அளவுக்கு குவிண்டால் அளவுக்கு உயர்த்தி கொடுத்தனாலும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வாழ்வாரம் ஏற்பட்ட காரணத்தால் இந்த 3 மடங்கு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் 7,33,350 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கு. ஆக அவங்க 10 ஆண்டு காலத்தில் கட்டியது 7 லட்சம். ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது 7 லட்சம் சொச்சம். ஆக இந்த அளவுக்கு இந்த 4 இப்போ 2 சேர்க்கும்போது 14 லட்சம் கிட்டத்தட்ட. இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதற்கு 1,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கிட்டங்கிகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது. இப்போ ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் கமிட்டி பார்த்தார்கள். இன்னும் கமிட்டி பார்த்து அதை ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் விவசாய மாநாடு கோயம்புத்தூர் நடத்துகின்றார்கள். நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ கேள்வி கேட்குறார். ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.